வணக்கம். நான் ஜெயந்தி ரவி பேசுகிறேன். 2026 சனிப்பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய முறைப்படி நம்மளுக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறது. கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகும்போது புரட்டாதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி அமைகிறது. இந்த சனிப்பெயர்ச்சி நம்ம வந்து எல்லாரும் பயப்படுறோம். ஐயோ! சனிப்பெயர்ச்சி நமக்கு என்ன செய்ய போகுது? சனினாலே பயம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிப்போம். அந்த சனி வந்து நமக்கு பயத்தை கொடுப்பது. சனிப்பெயர்ச்சி வந்து எப்பவுமே நம்ம கருமாக்களை நம்ம எதுவும் முயற்சி செய்யாமல் நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் வந்து சனி தான். அந்த சனி வந்து நம்ம எந்த முயற்சி நல்லது, கெட்டது எதுனாலும் முயற்சி செய்யாமல் கிடைக்கக்கூடிய பலன் கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான இது வந்து சனி பெயர்ச்சி தான். இந்த சனி பெயர்ச்சி நம்மளுடைய நிறைய தலையெழுத்துக்களை மாற்றும், தலைவர்களை மாற்றக்கூடியது, பெரும் கூட்டங்களுடைய நகர்வுகளை சொல்லக்கூடியது, கடின உழைப்பாளிகளின் உழைப்புகளை சொல்லக்கூடியதாக இருக்கும். நம்ம கீழே வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரர்கள் நம்மளுக்கு எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் அப்படிங்கிறது, நம்மளுடைய கர்மாவின் செயல்பாடுகள் இருக்க போய் தான் சனிங்கிறது நம்ம கர்மாவின் செயல்பாடுகள் பாக்கி பேலன்ஸ் இருக்க போய் தான் இந்த பூமியில் அவதரித்திருக்கிறோம். இந்த பூமியினுடைய நகர்வுகளுக்கு நம்மளுடைய செயல்களுக்கும் இந்த சனி முக்கிய பங்கு வகிக்கிறது. இதை நோக்கி நம்ம பயப்படுறதோ இதுவோ கிடையாது. சனிங்கிறது நம்ம நேரடியான பார்வைகள் சனி மேல் நம்ம விழக்கூடாது. அது வந்து நம்ம எப்போவுமே சனி பார்வை நேரடியாக நம்ம படும்போது நம்ம எஃபெக்ட் ஆகும். அதனால சனியை வந்து நம்ம எப்போவுமே டைரெக்டாக பார்க்காதீங்கம்போம். எப்போவுமே நம்ம தொழிலாளர்களை நம்ம எப்போவுமே டைரெக்டாக டீலிங் பண்ணால் அங்கே உங்களுக்கு வேல்யூ குறையும். எப்போவுமே ஒரு பிஏஓ நம்மளுக்கு ஒரு மீடியேட்டர் வச்சு தொழிலாளர்களோட பேசும்போது அப்போ அந்த தொழிலாளர்கள் நம்ம மேலே மதிப்பு மரியாதை வச்சுருப்பாங்க. அதுதான் சனி. சனியை வந்து எப்போவுமே நம்ம டைரெக்டாக டீல் பண்ணுறத விட நம்ம எப்போவுமே அது பாதுகாப்பான நம்ம ஒரு ஓரத்துலேருந்து ஒரு ஒவ்வொன்றும் யோசித்து செயல்படும்போது சனி வந்து நமக்கு நல்ல அற்புத சக்திகளாக மாற்றக்கூடியதாக இருக்கும். இந்த சனி யாருக்கெல்லாம் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்மையாக உண்மையாக ஏழை எளியர்கள் மூலம் இறக்கப்படுறவங்க, தன்னுடைய பண வருவாயாக இருந்தாலும் நியாயத்துடன் அந்த பணத்தை வந்து சம்பாதிக்கும் திறனுடையவர்கள், அதேபோல் இரவின் சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக யார் நகர்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சனி முக்கியத்துவமானதாக இருக்கும். இந்த சனி அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். எல்லா விஷயத்திலும் தன்னுடைய உறவோ அந்த மாதிரி பார்க்காமல் சம நோக்குடன் தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி இந்த சனி பகவான். அந்த சனி பகவான் வாக்கியப்படி நம்ம மார்ச் மாதம் 6ஆம் தேதி இடம்பெறுகிறது. அந்த இடப்பெயர்ச்சி நிறைய மாற்றங்கள், நிறைய உலகியல் மாற்றங்கள், என்னெல்லாம் மாற்றங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கச்சா எண்ணெய்களுடைய உங்களுக்கு அதனுடைய மாற்றங்களும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒரு காலத்தில் நம்ம வந்து பெட்ரோல் விலை கூடும்போது அவ்வளோ எல்லாருமே பயந்துக்கிட்டே இருந்தோம். இந்த நாளுக்கு நாள் பெட்ரோல் விலை கூடிடுச்சு. அதே போல் தங்கத்தின் விலை இப்போ கூடிக்கிட்டே இருக்கிறது போல் இந்த மாதிரி நம்ம இந்த சனி பெயர்ச்சி நம்மளுக்கு சில விஷயங்கள் உணவுப் பொருட்களிலிருந்து, நீரிலிருந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடமாக இந்த சனி பெயர்ச்சி இருக்கிறது. அதனால நம்ம இந்த சனி பெயர்ச்சி நம்ம இப்போ எதிர்பார்க்கறது எல்லாரும் எதிர்பார்க்க தங்கத்தின் விலையும் வெள்ளி விலையும் முற்றுப்புள்ளி எப்போ வரும், அது வந்து இந்த சனி பெயர்ச்சி முடியறதுக்குள்ள உங்களுக்கு அதோடைய ரிசல்ட் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்ற இடத்தில் சனி வருவதனால் இந்த மாற்றங்கள் உருவாகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த சனி பெயர்ச்சி நம்ம தலைவர்களை நிர்ணயம் செய்யும் இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதும் இருக்குது. சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் தான் எலெக்ஷன் வருது. எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த தலைவர்கள் நியமனம். ஏன்னா சனிங்கிறது பெருத்திரள் கூட்டம். இந்த சனி பெயர்ச்சி வந்து பெரும் திரள் கூட்டத்துக்கு நடுவில், அதாவது மீன ராசி அப்படிங்கிறது மீன்கள் கூடியிருக்கும் இடம். அந்த மீன்கள் எப்போவுமே கூட்டமாக சேரும் இடமாக தான் இருக்கும். அங்கே தான் இப்போ சனி வருது. ஆனால் கூட்டமாக மக்கள் கூடியிருக்கும் இடமாக மாறும் இடமாக தான் இந்த சனி பெயர்ச்சி இருக்கும். அதனால் இந்த கூட்டமாக மாறும் இடத்தில் நம்ம தலைவரை தேர்ந்தெடுக்கும் முக்கிய அற்புத சக்தி கொடுக்கக்கூடியது சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சியில் நம்ம என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம்? ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்கலாம். உடல் ஊனமுற்றவர்களுக்கு நம்மளுக்கு முடிஞ்ச உதவிகள், ட்ரெஸ்ஸு இல்லாட்டா அவங்க வாழ்வாதாரத்துக்கான வேலைகள் இதை மாதிரி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வயதானவர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குவது, அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்குவது, அவங்கள தத்து எடுப்பது, இந்த மாதிரி செய்யலாம். உங்கள் வீட்டில் வேலை பார்க்கும் வேலைக்காரங்களை மதிப்புடன் நன்மதிப்புடன் நடத்துவது, இதெல்லாம் பண்ணும்போது இந்த சனியினுடைய பார்வையிலிருந்து தப்பிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நேர்மையான வழியில் எந்த விஷயத்தையும் நேர்மையான வழியில் பணம் அந்த சார்ந்த விஷயத்தில் நேர்மையுடன் இருப்பது சனி பகவானுக்கு பிடிக்கும். யார் திருட்டு இதெல்லாம் பண்ணும்போது அந்த சனி பகவான் அவங்களுக்கு தரித்திர நிலையும் நிறைய உடல் ரீதியான உபாதைகளும் கொடுப்பான். அதனால
இந்த இடத்துலலாம் நம்ம கொஞ்சம் கவனமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா, நம்மளுக்கு சனி பகவானின் முழு அருளும், ஆதரவும் கிடைக்கும். நல்ல நற்பயன்கள் கிடைக்கும். முடிந்த அளவுக்கு சனீஸ்வரனுக்கு விளக்கேற்றுவதும், ஏன்னா மகாலட்சுமி வழிபாடு இங்க முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா, சனி இருக்கிற இடம், சுக்கிரன் உச்சம் பெற்ற இடம். ஆனால் மகாலட்சுமி வழிபாடு, தாமரை வைத்து வழிபாடு இதெல்லாம் நமக்கு சிறப்பான பலன்களை தரும். இந்த சனி பயிற்சி அனைவருக்கும் நற்பலன்களும், நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியதாக மாறும் என்ற நம்பிக்கையில் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.